ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன தி ஆக்டோ கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு வேற லெவல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்க போறோம். இதை படத்தோட ஒன்லைன் என்னன்னா, வேர்ல்டுல நம்பர் 1 சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தன் ஒரு கேம் நடத்துறான். அந்த கேம்ல மொத்தம் 8 பேர் கலந்துக்குவாங்க. 8 பேருக்கும் 8 கேம் வைப்பாங்க. ஸோ அந்த 8 கேம்ல கடைசியா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு $10 மில்லியன், நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 87 கோடி, இவ்வளவு பெரிய பல்க் அமௌண்ட் அவங்களுக்கு வின்னிங் பிரைஸா கொடுக்குறாங்க. இவ்வளவு அமௌண்ட்டை யாரு தான் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ கோடிக்கணக்கான பேர் இதுக்கு அப்ளை பண்றாங்க. அதுல ஒரு சில பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க எடுத்து இந்த கேம்குள்ள வர வைக்கிறாங்க. அந்த கேம் விளையாட வந்த யாருக்குமே அவங்க அந்த கேம்ல தோத்து போயிட்டா இறந்து போயிருவோங்கிறது தெரியாம அந்த கேம்ல ஜாயின் பண்றாங்க. சோ அந்த 8 பேரும் அந்த கேம்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப விறுவிறுப்பாகவும் த்ரில்லிங்காகவும் ஏன் ட்விஸ்டோடவும் சொன்ன படம் தான் தி ஆக்டோ கேம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி நம்மளுடைய சின்ன சேனலையும் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்டுல நம்பர் 1 சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் வீடியோல பேசிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு கேம் நடத்த போறேன். அந்த கேம்ல 8 பேர் விளையாடுவீங்க. 8 கேம் இருக்கு. அந்த கேம்ல கடைசியா ஜெயிக்கிறவங்களுக்கு $10 மில்லியன் நான் பரிசா கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே மறுபடியும் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 10-15 பேர் ஆடிஷன்லாம் முடிஞ்சு செலக்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு அந்த கேமுக்காக. சோ அதுல அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அக்ரிமெண்ட் போட்டு சைன் வாங்கிட்டு இருக்காங்க. யூசுவலா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒரு கேம்னா அக்ரிமெண்ட் போட்டு சைன் வாங்குறது வழக்கம். சோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு பொண்ணு அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாம அவ பாட்டுக்கு சைன் பண்ணி கொடுத்துறான். நம்மள நிறைய பேர் அப்படிதான் போன்ல என்ன கேட்டாலும் அக்ரி கொடுத்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவளும் சைன் பண்ணி கொடுத்துறா. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற டிவில அந்த கேம் நடத்துற அந்த யூடியூபர் பேசுறான். என்ன சொல்றானா, நீங்க இப்ப நிறைய பேர் இருக்கலாம், ஆனா இந்த கேம்ல நீங்க ஜெயிக்க போறது வெறும் 8 பேர் தான். அந்த 8 பேரை வச்சுதான் மத்த கேம்லாம் நடக்கும். அந்த எல்லா கேம்லயும் ஜெயிச்சு வர அந்த கடைசி ஒரு நபருக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த $10 மில்லியன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆக போது அதுல 8 பேர் தான் செலக்ட் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேமோடைய ஏவியை ப்ளே பண்றாங்க. இது வந்து ஒரு சின்ன பசங்க விளையாடுற கேம் தான். சைமன் சேஸ் அப்படிங்கிற ஒரு கேம் தான். இந்த கேமோடைய ரூல்ஸ் என்னன்னா, சைமன் சேஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் என்ன சொன்னாலும் அதை அவங்க செய்யணும். அவன் சைமன் சேஸ்ன்னு சொல்லாம சொன்னானா அதை செய்யக்கூடாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுல? இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே மாஸ்க போட்டுட்டு தான் இருக்காங்க. அதே சமயத்துல அந்த இடத்துக்கு ஒருத்தவன் இந்த கேம்ல எலிமினேட் ஆகிறவங்களே வெளியில அனுப்புறதுதான் அவனுடைய வேலை. அவன் எந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்கானா, இந்த குள்ளர் நன்றி ட்ரெஸ் போட்டுட்டு தான் ஒருத்தவன் வரான். அவனை பார்த்த உடனே அங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணதுக்காக ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். இப்போ இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண போறோம், சைமன் சே எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்றாங்க. இப்போ அடுத்தது சைமன் சே எல்லாரும் உங்களுடைய மூக்குல கை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதே போல எல்லாருமே மூக்குல கை வைக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் அங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் மேல மாஸ்க போட்டுட்டு ஸ்னைப்பரை வச்சுட்டு ரெடியா இருக்கான். இப்போ அந்த கேம் பிளே பண்றோனோ எல்லாரும் உங்களுடைய தலையில கை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யாருமே தலையில கை வைக்கல. ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா, அவன் மட்டும் தலையில கை வச்சிடறான். ஆக்சுவலா அவன் சைமன் சேஸ்ன்னு சொல்லாம தான் அவன் சொன்னான். அவன் தலையில கை வச்சோடனே அவன் எலிமினேட் ஆயிட்டான் இல்லையா. இதனால அந்த குள்ளாநெறி மாஸ்க் போட்டவன், சூப்பரா விளையாடுனீங்க சார், நீங்க ரொம்பவே நல்லா ட்ரை பண்ணீங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுடைய பக்கத்துல கூப்பிடும்போது அவனும் அப்படியே நடந்து வரான். இந்த சமயத்துல அந்த குள்ளநெறி மாஸ்க் போட்டவனும் ஒரு பெரிய சுத்தில எடுத்து அவனுடைய தலை மேலே ஒன்னு போட அப்படியே அந்த இடத்துல சரிஞ்சு விடுறான். பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகி போட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதே சமயத்துல அங்க கீழே விழுந்தான் இல்லையா, அந்த ஒயிட் டிஷர்ட்டை போட்டு அந்த சுத்தில வச்சு அவனுடைய தலையில நச்சுன்னு அடிச்சு அந்த இடத்துல சாகடிக்கிறான். இதை பாக்குற மத்த டீம்மேட்ஸ் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு மாஸ்க் போட்டவன், பிளேயர்ஸ் எல்லாருமே அமைதியா இருங்க, இல்லனா நீங்க எலிமினேட் செய்யப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்க இருந்த ஒரு பொண்ணு பயத்துல தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இந்த சமயத்துல மேல ஒருத்தன் ஸ்னைப்பரோட இருந்தான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த பொண்ணை சுட்டு கொண்டுறான். கொஞ்ச நேரத்துல எல்லாருமே அதிர்ச்சி ஆயிப்போ அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த டிவில அந்த கேமை நடத்துறவன் வரான். நான் தான் உங்கள்ட்ட ஆல்ரெடி ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, ரூல்ஸை பிரேக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எலிமினேட் ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னடா நீ முன்னாடியே சொன்ன அப்படிங்கிற மாதிரி கோவமா ஒரு பொண்ணு முன்னாடி வரும்போது பார்த்தா அந்த ஸ்னைப்பர் அந்த பொண்ணுமே ஷூட் பண்ணி கொன்னுறான். அந்த டிவில பேசுறான் இல்லையா அந்த கேமை நடத்துறவன், அவன் என்ன சொல்றானா, சைமன் சேஸ்ன்னு சொல்லவே இல்லை, அந்த பொண்ணு முன்னாடி வந்தா அதனாலதான் அந்த பொண்ணு செத்து போயிட்டா, இனிமேல் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த கேம் விளையாடுற இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அந்த மாஸ்க் போட்டவன் மறுபடியும் சொல்றான், சைமன் சேஸ் எல்லாரும் ஒரு கால்ல நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே ஒரு காலை தூக்கி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்த மட்டும் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு காலை ஊன அவனை அந்த ஸ்னைப்பரை சுட்டு கொண்டுறான். இப்ப அந்த மாஸ்க் போட்டவனும் மறுபடியும் சைமன் சேஸ் உங்க மூச்சை நல்லா இழுத்து பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல மூச்சை விடவும் கூடாது இழுக்கவும் கூடாது, அப்படியே மூச்சை இழுத்து பிடிச்ச மாதிரியே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் தான் ஒரு ஆளால மூச்சு தம் கட்ட முடியும். அதனால ஒரு பொண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியாம வாமிட் பண்ணவும் அந்த பொண்ணையுமே சுட்டு கொண்டுறான். இன்னொரு முடி நிறைய வச்சிருக்கிறனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, பார்த்தா அவனையும் சுட்டு கொண்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போய் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஓட பாப்பா, பார்த்தா அந்த மாஸ்க் போட்டா அந்த பொண்ணோட தலையிலே அடிச்சு அந்த பொண்ணையும் காலி பண்ணிடுறான். இப்ப அந்த கேம் நடத்துறோம்
மறுபடியும் வீடியோல பேசுறான். அவனுமே மாஸ்க் போட்டு தான் பேசுறான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க 8 பேர் தான் இந்த கேம்ல ஜெயிச்சிருக்கீங்க. சைமன் சேஸ் இந்த கேம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அவங்களுடைய காலையே இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 8 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த கேம்ல. அடுத்த கேமுக்கு இந்த 8 பேர் தான் போக போறாங்க. மத்த கேம்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதுல தோக்குற யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியுது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு அந்த கேம் நடத்துறான் இல்லையா, அவனை காமிக்கிறாங்க. அவனுடைய வீட்டுல இருக்கான் போல. அவங்கிட்ட ஒரு மாஸ்க் போட்டவன் வந்து இந்த கேம் முடிஞ்சு இல்லையா, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க போல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஒரு தண்டை கொடுக்குறான். அப்படியே அவன் மாஸ்க் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நார்மல் ட்ரெஸ்ல வரான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா போல, அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவளுக்குமே இந்த கேமை பத்தி தெரியும் போல இருக்கு. ரெண்டு பேருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த கேம்ல விளையாடுற அவங்கள காமிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த மாஸ்க் போட்டவங்க கண்ணை வச்சு சுத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த கேம் விளையாடுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஒரு வயசான தாத்தா வந்துட்டு அங்க பக்கத்துல உட்காந்துருப்பான் ஒருத்தன். அவன் பேரு ஸ்டீஃபன். அவன் கிட்ட போயிட்டு இங்க பாரு, பொண்ணுங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, கண்டிப்பா அது நமக்கு ஆபத்து தான், நம்ம 2 பேரும் வேணா பார்ட்னரா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி அங்க ஒரு இந்தியனை காமிக்கிறாங்க. நம்ம ஒரு பையன் சொல்லிக்கலாம். அங்க இருக்கிற நம்ம ஒரு பையன் ஒருத்தன் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட நல்லா மூச்சு இழுத்து விடு, ரிலாக்ஸா இரு அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த கேம் என்னன்னா, இந்த நொண்டிலாம் விளையாடுவோம் இல்லையா, 90s கிட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். அந்த கேம் தான். அந்த கேம்ல ப்ளூ லைட் இருந்தா அடுத்த கட்டத்துக்கு தாண்டி போகலாம், ரெட் லைட் இருந்ததுன்னா அசையக்கூடாது, அந்த இடத்துல நிக்கணும். அப்படி ரெட் லைட் எரியும் போது நம்ம மூவ் பண்ணோம்னா நம்ம எலிமினேட் ஆயிருவோம். அதே மாதிரி இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகிறவங்க வரைக்கும் தான் இந்த கேம் நடக்கும். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாமே ஜெயிச்சிடலாம். முதல்ல நம்ம ஊருக்கார பையன் தான் போறான். அவன் போகும்போது அந்த லைட் ஆன் ஆகும்போது ஒரு விசில் சவுண்ட் மாதிரி கேக்குது. ப்ளூ லைட் எரியறதுக்கு முன்னாடி ஒரு விசில் சவுண்டும், ரெட் லைட் வர போறதுக்கு முன்னாடி ஒரு விசில் சவுண்டும் கேட்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கான். லைட்டு மாற மாற போயிட்டு இருக்கான். எப்படியோ அந்த கேம்ல அவன் ஜெயிச்சிடறான். இப்ப அடுத்தது ஒரு பொண்ணு தான் வரா. ஏற்கனவே இந்த விசில் சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா, அதை வச்சு இந்த பொண்ணை எப்படியாவது தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த தாத்தாக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு விசில் அடிக்கிறான். இதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம விசில் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் கேட்கறான். அதுக்கு எதுவுமே பேசாம நீ நடக்கிறத மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு வழியா இன்னொரு பொண்ணுமே எப்படியோ ஜெயிச்சு அந்த பக்கம் போயிடுறான். இந்த சமயத்துல ஒரு ஸ்கூல் டீச்சர் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த கேம் எல்லாம் சூப்பரா விளையாடுவாங்க. அவங்க இந்த கேம் விளையாடுறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது அவங்க ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த பையன் ஒருத்த விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதுவும் இந்த கேம்ல வர விசிலும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ எப்படியோ அவங்க ப்ளூ கலர் எரியும் போது அப்படியே தாண்டி போயிட்டு இருக்காங்க. கரெக்டா ரெட் கலர் வருது, அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்கிறாங்க. இந்த சமயத்துல அந்த ப்ளூ கலர் லைட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விசில் வரும் இல்லையா, அந்த சவுண்ட்ல அந்த பைய விசில் அடிக்க இந்த பொண்ணு ஆல்ரெடி பதட்டத்துல இருக்கிறதுனால டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுறா. இவளும் எலிமினேட் ஆயிட்டா. இதனால அந்த நரி மாஸ்க் போட்டவர் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு இரும்பு ராடை வச்சு அந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சு ரொம்ப கொடூரமா சாகடிக்கிறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு சாகிறதுக்கான காரணமே அவன் தான், விசில் அடிச்சவன் தான். இப்ப இந்த கேமுமே முடிஞ்சது. அவங்களுக்கான இடத்துல அவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த பொண்ணுங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு லேடி மட்டும் நம்ம பார்ட்னர் ஆயிலாமான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கும்போது யாருமே வேணாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த சமயத்துல அந்த விசில் அடிச்சான் இல்லையா, அவங்கிட்ட போயிட்டு கேட்கும்போது அவனும் வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது இவனும் ஏதோ ஒரு வார்த்தையை விட அவன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அந்த பொண்ணுடைய மூக்கையே உடைச்சிடறான். இதுக்கு மேல யாராவது என்கிட்ட பார்ட்னரா வரேன்னு சொன்னீங்கன்னா அவங்களை கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ண இந்த கேம் நடத்துறான் இல்லையா, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இந்த கேம்ல விளையாடுற எல்லாரோடைய போனும் அவங்க கிட்ட தான் இருக்கும். அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை சார்ந்தவங்களுக்கு நான் சேஃபா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த கேம் நம்ம ஆல்ரெடி இந்த போகோ சேனல் எல்லாம் பார்த்திருப்போம். நீங்க 90s கிட்ஸா இருந்தா இந்த கேம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இங்க ஏதாவது தீம் பார்க்ல இந்த மாதிரியான கேமை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம் எப்படின்னா, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்தை ஒரு 60 செகண்டுக்குள்ள, ஒரு நிமிஷத்துக்குள்ள கடந்து போயிடணும். அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க அடுத்த கேம் விளையாட வேண்டியது இல்ல. நீங்க வீட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த கேம் விளையாண்டு நீங்க பணத்தை ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பொண்ணு அவளாவே வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த கேமை விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. மத்தவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி போய் பாக்குறாங்க. இந்த கேமை நீ முடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன 60 செகண்ட் இதுல போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போக ஆரம்பிக்கிறா. அப்படி போகும்போது தான் அவளுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த எலிமினேட் பண்ணுவான் இல்லையா இந்த நரி மாஸ்க் போட்டவன், அவன் குறுக்கால நிக்கிறான். அவனை தாண்டி தான் அந்த கேமை விளையாட முடியும் போல. இதை கொஞ்சம் கூட அந்த பொண்ணு எதிர்பார்த்திருக்க மாட்டா. அவளும் அந்த கேம்குள்ள நுழைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தா அவன் ஒரு ரிஞ்சை எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்படியாவது அவனை தாண்டி போய் ஆகணும் இல்லையா. சோ டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் 10 செகண்ட் கிட்ட தான் இருக்குது. அவனை தாண்டி போயிடலான்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா இந்த பொண்ணுடைய காலை பிடிச்சிக்கிறான். இந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கு 10 செகண்ட் தான் இருக்கு. அதே சமயத்துல எப்படியாவது அவனை எட்டி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி விட்டுட்டு அப்படியே அந்த பக்கமா போயிருவா. ஒரு வழியா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க இருக்கிற ஸ்னைப்பர் அந்த பொண்ணை சுட்டு கொன்னுறான். என்னன்னா அவ 60 செகண்டுக்கு மேல எடுத்துக்கிட்டா போல, டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த பொண்ணு செத்து போயிட்டா. இந்த கேம் இதோட முடிஞ்சது. நீங்க யாராவது விளையாண்டு நீங்க ஜெயிச்சு வீட்டுக்கு போகணும்னா நீங்க விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பொண்ணு நான் விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி கை தூக்குறா. எல்லாருமே சொல்றாங்க இந்த கேம்ல நீ விளையாடாம ஓட்டினா நீ உயிரோடவாது இருப்ப, நீ விளையாண்டு தோத்து போயிட்டீங்கன்னா
நடந்துச்சுன்னா நீ செத்து போயிருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறா. இதனால அந்த கவுண்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இந்த கேமை விளையாடலன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறா. இந்த சமயத்துல அந்த கேம் நடத்துறவனையும் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ மெசேஜ் வருது. யார் உனக்கு இந்த டைம்ல மெசேஜ் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணுடைய முகமே மாறிடுது. அது மட்டும் இல்லாம என்னுடைய அம்மா தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. அப்படியே அவளும் வெளியில வர்றா. பார்த்தா இந்த கேம்குள்ளார நடுவுல இருப்பாங்க இல்லையா மாஸ்க் போட்டவங்க சோல்ஜர்ஸ் மாதிரி, அதுல இருக்கிற ஒரு லேடி தான் போல இருக்கு. அவங்க வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த கேம் நடத்துறவனுக்கு தெரியாம இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இப்போ அப்படியே அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மியூசிக்கல் சேர்ங்கிற ஒரு கேம் தான். இந்த கேம் பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மொத்தம் 5 சேர் இருக்கு, 6 பேர் இருக்காங்க. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு $1 மில்லியன் இப்பவே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல ஒரு ஆள் தானே ஜெயிக்க முடியும், மத்த எல்லாருமே எலிமினேட் ஆவாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இப்ப மியூசிக்கும் ஆன் ஆகுது. எல்லாருமே சுத்தி சுத்தி வராங்க. டக்குன்னு மியூசிக் ஆஃப் ஆகவும் எல்லாருமே சேர்ல உட்காடுறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் எலிமினேட் ஆயிடுறான். அவன் கீழே விழுந்துடுறான். அந்த நரி மாஸ்க் போட்டவனும் அவனை எலிமினேட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுறான். இப்ப சேர் எடுத்துட்டு மறுபடியும் அந்த மியூசிக் ஆன் பண்றாங்க. ஒரு ஆள் அப்படியே அவுட் ஆகிட்டே இருக்காங்க. கடைசியா 2 பேர் தான் இருக்காங்க. அதே சமயத்துல இந்த எலிமினேட் ஆன எல்லாரையுமே ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க யாருமே சாகல. அவங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி இருக்கு. அதுல அந்த கேமை நடத்துறான் இல்லையா, அவன் தான் பேசுறான். இங்க பாருங்க, இந்த கேம்ல நீங்க எலிமினேட் ஆனங்க இல்லையா, நீங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க, நீங்க அடுத்த கேம் விளையாடுறதுக்கு தகுதியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே சமயத்துல அங்க சீனை கட் பண்ணா இப்ப அந்த கேம் விளையாடுறாங்க இல்லையா, இப்ப 2 பேர் தானே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி டிவில இந்த யூடியூபர் பேசிட்டு இருக்கான். இந்த கேமை நடத்துறவன் அவன் என்ன சொல்றான்னா, இந்த 2 பேர்ல நீங்க யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர், மத்தவங்க சாகடிக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு வேற வழியே இல்ல, 2 பேரும் விளையாண்டு தான் ஆகணும். அதுல அந்த விசில் அடிச்சவனும் இன்னொரு பொண்ணு தான் இருக்காங்க. இப்ப 2 பேருக்குமே மியூசிக் பிளே ஆகுது. 2 பேருமே சுத்தி சுத்தி வராங்க. இப்ப மியூசிக் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தா அந்த பொண்ணு தான் அந்த சேர்ல உட்கார்றா. அவ உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த பையன் இருக்கான்ல விசில் அடிச்சவன், அவன் வந்து அந்த பொண்ணை இழுத்து போட்டு பயங்கரமா அடிச்சு அவளை மயக்க போட வச்சு அதுக்கப்புறமா அந்த சேர்ல உட்கார்றான். இப்ப இந்த கேம்ல வின் பண்ணது இந்த விசில் அடிச்ச பையன் தான். இது எல்லாத்தையுமே டிவில இந்த உள்ள ஜெயிச்சவங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேம்ல இவன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால இவனுடைய அக்கௌண்ட்ல $1 மில்லியன் போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அங்க சீனா கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா இன்னொரு ஷாக்கு, அந்த கேம்ல தோத்து போனா இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேமை நடத்துறான் இல்லையா, இவன் போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு டீல் கொடுக்குறான். உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, உன்னை தோக்கடிச்சான் இல்லையா, அவனை பழி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் நான் கொடுக்குறேன். எங்க சோல்ஜர்ஸ் மாதிரி நீ இந்த மாஸ்கை போட்டுட்டு யூனிஃபார்மை போட்டுட்டு அந்த கேம்ல நீ இருக்கிற, உனக்கு இதுல சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவளும் ரொம்பவே சந்தோஷமா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த சமயத்துல அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்து லேடி வாய்ஸ்ல பேசுறாங்க. அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போது எல்லாம் ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்கிற அந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இந்த வாய்ஸ் அங்கே கேட்டிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அது அந்த அடி வாங்கின பொண்ணுதாங்கிறது நமக்கு தெரியும். இப்ப எல்லாருமே அந்த டிவிக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த கேம் நடத்துறோம். இப்ப அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போது அந்த கேமோட பேரு ஹைட் அண்ட் சீக். பஜர் அடிச்சு 60 செகண்டுக்குள்ளார நீங்க இந்த வீட்டுக்குள்ளார எங்க வேணா ஒளிஞ்சிக்கலாம். அந்த நரி மாஸ்க் போட்டவன் உங்களை கண்டுபிடிப்பான். அவன் கண்டுபிடிச்ச முதல் ஆள் எலிமினேட்டட். அதுக்கப்புறமா இந்த கேமும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பஜரும் ஆன் பண்றாங்க. எல்லாருமே ஒரு பக்கமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. 60 செகண்ட் முடிஞ்ச உடனே அந்த மாஸ்க் போட்டவனும் அப்படியே தேட ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல அந்த விசில் அடிச்ச வில்ல பையனும் இன்னொரு பொண்ணும் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கறதுனால அங்க இருக்கிற சேர்லயே ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்டவனும் ஒரு கத்தி எடுத்துட்டு அப்படியே தேடி வந்துகிட்டு இருக்கான். இந்த சமயத்துல அந்த விசில் அடிச்சவன் கூட இன்னொரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ அங்க இருக்கிற ஜன்னல் வழியா எகிரி குச்சி வெளியில போலான்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒரு மாஸ்க் போட்டவன் கண்ணை வச்சு மிரட்டுவான். இங்க இருந்து நீ வெளியில போகணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா உன்னை ஷூட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. இதனால வேற இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அதே சமயத்துல அந்த விசில் அடிச்ச வில்ல பையனும் இங்க ஒரு கபோர்டை ஓபன் பண்ணி உள்ள போனா அங்கதான் அந்த வயசான ஆளும் இன்னொரு பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. அவன் தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல அப்படின்றதுனால அங்க இருக்கிற அந்த பொண்ணை வெளியில தள்ளி விட கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மாஸ்க் போட்டவனும் வந்துடுறான். வந்த உடனே அந்த பொண்ணை எலிமினேட் பண்ணணும். அதுக்கு அவன் சாகடிக்கணும். சோ இதனால கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்க. அவ வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க. இந்த சவுண்டை கேட்டு அந்த ஜன்னல் வழியா தப்பிக்க பார்த்தா இல்லையா, அந்த பொண்ணு அவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அந்த சமயத்துல கரெக்டா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அந்த மாஸ்க் போட்டவனும் அங்க இருந்து போயிடுறான். இதனால அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறா. ரொம்பவே நல்லா ஜெல்லா இருந்தாங்க இவங்க 2 பேருமே. இந்த பொண்ணு இறந்ததால இந்த கேமுமே முடிஞ்சு போகுது. இந்த சமயத்துல அந்த விசில் அடிச்ச வில்ல பையன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு அந்த மாஸ்க் போட்டு அந்த பொண்ணு கிட்ட, என்னமா அந்த பையன் உன்னை கொலை பண்ணலையா, எப்படியோ தப்பிச்சிட்ட போல இருக்கு, எதை காட்டி மயக்கன அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணும்போது அந்த மாஸ்க் போட்ட அந்த அடி வாங்கின பொண்ணும், நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு கேம்ல எலிமினேட் ஆவ, கண்டிப்பா நான் தாண்டா உன்னை சாகடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேம் நடத்துறான் இல்லையா, அவனும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போறா. அடி வாங்கின அந்த பொண்ணு போன உடனே அந்த கேம் நடத்துறவனை பிடிச்சி கட்டி பிடிக்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த பொண்ணை இன்னும் நீ சாகடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த கேம் நடத்துறனும் நான் வேற பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல நான் இந்த வீட்டை உனக்கு சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அடி வாங்கின பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு அவனுடைய ரூமை காமிக்கும் போது அந்த இடத்துல ஒரு
யூனிஃபார்ம் போட்ட பொண்ணை கட்டி வச்சிருக்கான். இந்த பொண்ணு யாருன்னா இந்த கேம் நடத்தினோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பொருளை சப்ளை பண்ணிருப்பா இல்லையா, அவளை தான் கட்டி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவ என்ன கொலை பண்ண ட்ரை பண்றா, இவளை நீ தான் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அடி வாங்கின பொண்ணுகிட்ட ஒரு பைப் ரெஞ்ச கொடுக்க அவ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கா. அவ கொலவெறி எல்லாத்தையுமே இவன் மேல காமிச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு செத்து போயிடுறா. அடுத்து கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கேமோட பேரு லெதர் பால். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா ஒரு பாலை ஒரு கயிறுல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. 2 பிளேயர் சேர்ந்து ஆப்போசிட்ல விளையாடணும். ஒரு பிளேயரா அந்த பாலை அடிக்கணும். யார் அடிக்கிறது அந்த கயிறு ஃபுல்லா சுத்தி லாக் ஆகுதோ அவங்க தான் வின்னர். இந்த சமயத்துல நம்ம ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த தாத்தாவும் ஆப்போசிட்ல விளையாடுற மாதிரி தெரியுது. இன்னும் 2 பேர் யாருன்னா அந்த விசில் அடிச்ச வில்ல பையனும் நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்கிற இன்னொரு பொண்ணும். இப்ப முதல்ல விளையாட போறது யாருன்னா அந்த தாத்தாவும் அந்த நம்மூர் பையனும் தான். ஆக்சுவலா அந்த நம்மூர் பையன் கட்டில ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான் இதுக்கு முன்னாடி கேம்ல. அந்த சமயத்துல உள்ள இருந்த அந்த தாத்தா தான் அந்த பொண்ணை வெளியில தள்ளி இருப்பாரு. இதை பார்த்திருப்பான். இதனால அந்த தாத்தாவை பழி தீக்கணும்னு சொல்லிட்டு வாடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே கேமை பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அந்த பாலை காமிக்கிறாங்க. அது சாதா பால் கிடையாது, முள்ளா இருக்கிற பால். நம்ம ஊர் பையனும் கேமை ஸ்டார்ட் பண்றான். அதுல முள்ளா இருந்தாலும் அந்த தாத்தா மேல இருக்கிற கோவத்தினால இவன் வேகமா அடிக்கிறான். அது போயிட்டு நல்லா அந்த கம்பத்துல சுத்திக்குது. அந்த தாத்தாவும் அடிக்க ட்ரை பண்றாரு. மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கையில பயங்கரமான காயங்கள்லாம் ஆகுது 2 பேருக்குமே. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஊர் பையன் தான் இந்த கேம்ல ஜெயிக்கிறான். இப்ப அடுத்தது அந்த பொண்ணுக்கும் அந்த விசில் அடிச்ச அந்த வில்ல பையனுக்கு தான் போட்டி வருது. இந்த சமயத்துல அந்த இந்தியன் பையன் இருக்கான் இல்லையா, நம்ம ஒரு பையன், அவன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சிக்னல் கொடுக்கறான், நீ எதுவுமே பண்ணாத அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி. இந்த சமயத்துல அந்த வில்ல பையனும் அந்த பாலை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு அவனுடைய கையை காயம் பண்ணிக்கிறான். ஹீரோயினும் அந்த பாலை தொட கூட கிடையாது. இப்ப அந்த பையன் தான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் இப்ப அந்த பொண்ணு சொல்றா, டேய் இந்த கேம்ல நானும் ஜெயிக்க தான் போறேன். இப்ப தோத்து போன எங்க 2 பேருக்குள்ளதான் இந்த போட்டி வரும். என் கையில எந்த அடியும் படல, ஆனா அந்த தாத்தா கை ஃபுல்லா காயமா இருக்கு, அவரால் கண்டிப்பா அடிக்க முடியாது, இந்த கேம்ல நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அதே போலதான் அது தோத்து போன 2 பேருக்கும் தான் கேம் வைக்கிறாங்க. சோ ஹீரோயின் வலியை பொறுத்துக்கிட்டு அந்த பாலை பயங்கரமா அடிக்க அவளுடைய கையுமே கிழியுது. அதே சமயத்துல அந்த தாத்தாவுக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கறதுனால அவரால் பாலை தொடக்கூட முடியல. அந்த கேம்ல அந்த தாத்தா எலிமினேட் ஆகுறாரு. இதனால அவங்க வச்சிருக்க கண்ணால ஷூட் பண்ணும்போது அவர் கையில அடிபட்டுருது. இருந்தாலுமே அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. இந்த சமயத்துல அந்த நரி மாஸ்க் போட்டவன் வந்து அவன் வச்சிருக்க சுத்திலால வச்சு அடிச்சு சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். அப்படி அவன் கிட்ட வரும்போது இந்த தாத்தாவும் அவனுடைய மாஸ்க் கழட்டவும் அங்க இருக்கிற எல்லாருமே அவனுடைய முகத்தை பார்த்துடுறாங்க. இதனால டென்ஷன் ஆகி போன அந்த மாஸ்க் போட்டவனும் பயங்கரமா அந்த தாத்தாவுடைய தலையை அடிச்சு உடைச்சு ரொம்ப கொடூரமா சாகடிக்கிறான். இப்ப அந்த கேமை நடத்துறோம், அடுத்த கேம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அவங்களுடைய வீட்டுல அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஏதோ ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு இவங்க கிட்ட கொடுத்தா இல்லையா ஏதோ ஒரு விஷத்தை, சோ அதை கலந்துதான் இந்த ஜூஸே மிக்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. அந்த ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கேமை நடத்துற அவங்கிட்ட போயிட்டு கொடுக்கும்போது அவனும் வாங்கி பாக்குறான். ஏன்னா இது புதுசா வித்தியாசமான கலரா இருக்கே, நீ கொஞ்சம் குடிச்சிட்டு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் தயங்குறா. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயக்கமா பேசும்போது இப்ப அந்த யூடியூபர் சொல்றான், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, இதுல நீ எதுவும் கலக்கலனா நீ குடிக்க வேண்டியது தானே, குடின்னு சொல்லிட்டு வற்புறுத்தும் போது அவ அந்த ஜூஸை தட்டி விட்டு ஓடலான்னு சொல்லி பார்க்கும்போது இவனும் பின்னாடியே துரத்திட்டு போவான். கரெக்டா அவ படியில இறங்கும் போது பார்த்தா அந்த அடி வாங்கின பொண்ணு ஒரு இருப்பா இல்லையா, இவங்க டீம்ல புதுசா ஜாயின் பண்ணாலே, அவ வந்துட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஷூட் பண்ணி கொன்னுறா. இந்த சமயத்துல அந்த பின்னாடி வந்தா இல்லையா அந்த யூடியூபர், அவன் இவளை பார்த்து முறைக்கும் போது இவளும் ரொம்பவே பயந்து போயிடுறா. அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டே நம்ம சுட்டு கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இதை நானே பண்ணிருப்பேன், நல்ல வழியா நீயே பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே ஒரு புல்லட்டை அங்க செத்து கிடக்கிற அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட தலையிலே இறக்குறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது, அவங்க சொன்ன மாதிரியான அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேம் என்னன்னா இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அதுல ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் என்னன்றதை இவங்க முன்னாடியே சொல்லணும். 3 பேரும் இவங்க மாறி சொல்லணும். அவங்க சொல்ற எழுத்து அங்க இல்லைன்னா இவங்களுக்கு ஷாக் அடிக்கும். கரெக்டான எழுத்து சொன்னா டிஸ்பிளேல வரும். ஒருத்தங்களா சொல்றாங்க. இந்த சமயத்துல தப்பா சொல்ற எல்லாருக்குமே ஷாக் அடிக்குது. இந்த சமயத்துல அந்த விசில் அடிச்ச வில்ல பையன் இருக்கா இல்லையா, அவனுக்கு வந்து நிறைய ஷாக் அடிக்குது. அவன் எல்லாமே தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஊர் பையனும் இந்த ஹீரோனும் ஓரளவுக்கு கரெக்டா சொல்றாங்க. அப்படி இருந்துமே ஒரு சில தப்பான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது இவங்களுக்குமே ஷாக் அடிக்கத்தான் செய்யுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வில்ல பையன் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஷாக் கொடுக்குறாங்க நிறையவே. ஏன்னா அவன் தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கான், நிறைய ஷாக் அவன் அனுபவிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் சாகுற நிலைமைக்கு போயிடுறான். அவன் கான்சியஸ்ல இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்கடா நான் கரெக்டா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டரை ஒரு ஃபார்ம் பண்றான். அங்க வரப்போற ஒரு சென்டென்ஸை முழுசா சொல்லிடுறான். அது எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப அந்த வில்ல பையனும் ஜெயிச்சிடறான். இந்த சமயத்துல இப்ப நம்ம ஒரு பையனும் அந்த ஹீரோயினும் தான் இருக்காங்க. இந்த சமயத்துல புதுசா எம்டியா ஒரு பேஜ் ஓபன் ஆகுது. இப்ப முதல்ல சொல்ல போறது யாருன்னா நம்ம ஒரு பையன் தான். அவன்கிட்ட கேட்கும்போது அவனுடைய டைம் முடிஞ்சிருச்சு, அவன் எதுவுமே சொல்லாம இருக்கான். இதனால அவனுக்கு ஷாக்கு. மறுபடியும் ஹீரோயின் சொல்றாங்க, அவங்க கரெக்டான வேர்டை சொல்றாங்க, அவங்களுக்கு ஷாக் அடிக்கல. இதே மாதிரி ஒரு டைம் நம்ம ஒரு பையனுக்கு வரும்போதுமே அவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். ஆக்சுவலா அவன் நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த ஹீரோயினாவது தப்பிச்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உயிரையே தியாகம் பண்றான் போல இருக்கு. எதுவுமே பேச மாட்டேங்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோனும் ரொம்பவே அழுதுகிட்டே அவ கரெக்டான வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா.
இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கொடுத்த ஷாக்ல நம்ம ஒரு பையன் இறந்தே போயிடுறான். அந்த பொண்ணு ஜெயிச்சிடறா. இந்த ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆடுறா, நமக்காக ஒருத்தன் உயிரே விட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி. இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த வில்ல பையனும் நம்ம ஹீரோயின் மட்டும் தான். இப்ப அடுத்த நாள் ஆகுது, அவங்க அடுத்த கேமையும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேம் என்னன்னா, தூரத்துல ஒரு கொடி இருக்கும், அந்த கொடி யாரு 3 செகண்ட் தொடர்ந்து கையில வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சிம்பிளான ஒரு கேம் தான். கொஞ்ச நேரத்துல இந்த கேமும் ஸ்டார்ட் ஆகுது. தூரத்துல ஒரு ரெட் கலர் கொடி இருக்கு. பஸர் அடிச்ச உடனே 2 பேரும் ஃபாஸ்டா போயிட்டு அந்த கொடியை ஒரே சமயத்துல 2 பேருமே பிடிச்சிடுறாங்க. இதுல யாராவது ஒருத்தவங்க தான் அந்த கொடியை வச்சிருக்கணும் 3 செகண்டுக்கு. இதனால 2 பேருமே பயங்கரமா புடிங்கி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வில்ல பையன் அந்த கொடியை வாங்கிட்டான். அந்த கொடியை வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ரொம்ப நேரமா நான் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இன்னும் யாருமே ஷூட் பண்ணல. சோ இந்த கேம் இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது பார்த்தா தூரத்துல இன்னொரு கருப்பு கலர் கொடி இருக்கு. அதுதான் உண்மையான கொடின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கருப்பு கலர் கொடியை எடுத்துக்கிறா. எடுத்து கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த வில்ல பையனுக்கு அப்பதான் புரியுது இது உண்மையான கொடி இல்ல போல இருக்கு அப்படிங்கிறது. கரெக்டா அவனோட நெஞ்சில வந்து ஒரு புல்லட் பாயுது. சுடுறது யாருன்னு பார்த்தா அந்த அடி வாங்கினா அந்த பொண்ணு தான். சோ சுட்டுட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோனுக்கு மயக்க ஊசி போட்டு மயக்கம் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிக்கிறா. பார்த்தா அவளோட வீட்டுல கண் முழிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ கையில ஒரு சீட் இருக்கு. அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இருக்கு. சோ அவங்க சொன்ன மாதிரி $10 மில்லியன் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் போல இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்கறா. அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு 3 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. சோசியல் மீடியால ஒரு வீடியோ வருது. என்ன அப்படின்னா, இந்த கேம் நடத்தினா இல்லையா அந்த யூடியூபர் மறுபடியும் அந்த அடி வாங்கின பொண்ணோட சேர்ந்து இன்னொரு கேம் நடத்துற மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 80 கோடி தரேன், நீங்க இந்த கேமுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா நீங்க போவீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வேர்ல்டுல நம்பர் 1 யூடியூபர் தான் இந்த கேமை நடத்தி இருக்கிறான். நம்ம அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு லேக்ஸ் கணக்குலயாவது சப்ஸ்கிரைபர் இருந்தா சந்தோஷப்படுவேன். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்த கேம் விளையாட போவீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.